இவ்வளோ வருஷம் தேடிக்கொண்டிருந்த மாமாவை ஒரு மாதிரி சரிகமபா மேடையில் கண்டுபிடிச்சிட்டா கில்மிஸா. வணக்கம் டாக்ஸ், மற்றொரு காலையினோடாக நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டா வர சொல்லுங்க, மாமாவை கையோட கூட்டி வரங்கண்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி நான் பாருங்கடப்பில்ல கில்மிஸா. உண்மையிலேயே அந்த பாட்டு வந்து சாதாரணமாக பாடியிருந்தா கூட இந்த அளவுக்கு யாரையும் பாதிச்சிருக்காது. இந்த பாட்டு பாட முதல் அவங்களோட மாமா இழந்த வழி இருக்குத்தானே, அந்த நிகழ்ச்சி பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முள்ளிவாய்க்கால் என்று தான் முதலாவது போட் காட்டுவாங்க, காட்டி அவங்களோட அம்மாட்ட வீடு தான் ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்களோட மாமா இவங்க கில்மிஸா பிறந்த மூட்டம் அவங்களோட மாமாவும் காணாமல் போயிட்டாராம். அந்த மாமாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கான். அந்த லெட்டரில் கில்மிஸா ஒன்று குறிப்பிட்டிருந்தா, மாமா இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வரைக்கும் மாமாவோட வருவாங்க, மாமாவோட வெளியே போகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு உங்களோட ஞாபகம் தான் மாமா வரும். ஏன் இன்றைக்கு வரைக்கும் என்ன நீங்கள் பார்க்க வரையில. மற்றது இப்போ ஃபோனில் அவங்களோட அம்மாக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட அப்பாக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட வீட்டுக்கு ஒரு தெரியாத நம்பர், அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கோல் வந்தால் அது நீங்களாக இருக்காதா, மற்றது யாரும் வீட்டை வந்து கதவு தட்டினா அது நீங்களாக இருக்காதான்ட்டு ஏங்கி இருக்கிற காலவன்லாம் சொல்லும்போது அதை கேட்கும்போதே கண்ணீர் வரத்தான் வைக்குது கட்டாயம். அந்த பாட்டு பாடி முடிஞ்சோடனே பாடி முடிகிறதுக்கு இடையிலேயே கில்மிஸாவால் இயலாது, அளவழிக்கிட்டா அப்படி ஃபீல் பண்ணி பாடி இருக்கிறா. கில்மிஸா மட்டுமன்று இல்லை, முழு அரங்கமே அழுதுருக்கு. பார்த்த எல்லாரும் அழுதுப்பாங்க. சினேகன் குறிப்பிட்ட மாதிரி எல்லாரும் மனிதர் தானே, எப்போ கட்டாயம் உணர்ச்சிகள் இருக்குன்னு தானே. இந்த அந்தளவுக்கு அர்ச்சனாக்கா வந்தாங்க, குறிப்பிட்டது மாதிரி அந்தளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் எங்களோட சமூகத்தில் இப்படியான நிலைமை தான் இருக்குது. கட்டாயம் ஒரு வீட்டில் ஒரு உறவு காணாமலாக்கப்பட்டு தான் இருக்குது. இதில் கதைக்க போனோன்னா உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். கண்ணீர் தான் வேற வலிக்குது. ஓகே, அதை விடுவோம். கில்மிஸாட்ட வருவோம். தன்னை மாமா சம்மந்தமாக இப்படிலாம் பாடி முடித்தோன்னே ஆல்ரெடி கில்மிஸாவுக்கு இந்த பாட்டு பாட வேணாமன்ட்டு கில்மிஸாட்ட அம்மா சொல்லியிருந்தா. அது வந்து டெடிக்கேட்டட் ரவுண்ட் அந்த ரவுண்டு வந்து யாருக்கும் டெடிக்கேட் பண்ணி பாடக்கூடிய ரவுண்ட். அதில் நீ ஒரு அப்பாவுக்கு பாடுன்னு சொல்லி தான் அவங்களோட அம்மா சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி கில்மிஸா இல்லை நான் மாமாவுக்கு தான் பாடணும்னு சொல்லி அந்த பாட்டு பாடியிருந்தாங்க. பாடி முடித்த கையோட கில்மிஸாட்ட அம்மாவோட தாங்கலாம் போயிட்டு அப்படி அளவழிக்கிட்டாங்க. ஒரு மாதிரி மேடைக்கு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்ட உடனே கில்மிஸாவை கட்டி அணைச்சி சொன்ன ஒரு விஷயம், ஏன் இந்த பாட்டு பாடுறீங்க, நான் அவனை என்ன ஞாபகப்படுத்த வச்சேன்னு இல்லை. அந்தளவுக்கு இழந்திருக்காங்க வழி. உண்மையை சொல்லும்போதே புல்லரிக்குது. அந்தளவுக்கு நிறைய வழிகளோடு தான் எங்களோட சமூகம் இன்றைக்கு வரைக்கும் இருந்துருக்கு. இப்படியான சமூகத்தில் இருந்து இப்படி ஒரு பிள்ளை வெளியே வந்திருக்கின்றது, வெளியே வந்து உலகறிய வச்சிருக்கின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சினேகன் குறிப்பிட்ட மாதிரி சினேகன் வந்து ஈழத்தமிழர்கள் என்று சொல்கிறீங்கள, உலகத்தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த யுத்தம் முடிஞ்சதில் இருந்து தான் தமிழர்கள் மூலமாக தான் தமிழ் இடமே ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அப்போ பெரிய அளவில் பேசப்படுறதுக்கு காரணமாக இருந்த ஈழத்தமிழர்கள் அவங்க உலகத்தமிழர் என்று தான் நாம் சினேகன் சொல்கிறவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். மற்றது இப்படி மாமா சம்பந்தமாக காட்சி ஒன்று கேட்க சினேகன் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு மாமா எவ்வளவுக்கு முக்கியம், ஒரு தாய்மாமன் உறவுன்றது எவ்வளவுக்கு முக்கியம், ஒரு தாய்மாமன் உறவால் எவ்வளவு அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அது அவ்வளவத்தையும் தாய்மாமன் இடத்துல இருந்து சினேகனாக இருக்கிற தான் செய்கிறார் என்று குறிப்பிட்டிருந்து அவரை ஒரு தன்னை மருமகளாக ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலேயே அதை கேட்டதிலேருந்து கில்மிஸாவாக இருந்தாலும் சரி, கில்மிஸாட்ட அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாரும் சரி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. உண்மையிலேயே அந்த மனசு தான் கடவுள். பார்ப்போம் இப்படி இருக்க எப்படி எங்களோட கில்மிஸா வந்து யாழ்ப்பாண மக்களோட மருதங்களை தமிழ் மக்கள் பட்ட அவலங்களை எடுத்து கூடுற மாதிரி ஒரு பாட்டு பாடி இருந்து அவங்க உணர்ச்சியை வெளிக்கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த டெடிகேஷன் டவுன்ன்றதால எங்களோட அசானிக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருந்தா கட்டாயம் மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்தி கட்டாயம் ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்குமான்னு எதிர்பார்த்துனாங்க. ஓகே, வாய்ப்பு மறக்கப்பட்டிருக்கு, அது இன்னொரு விஷயம். அந்த ஏன் வாய்ப்பு மறக்கப்பட்டது, என்ன ரீசன்ன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் கட்டாயம் சொல்லுவோம். இப்படித்தான் இந்த கில்மிஸா பாடின பாட்டு மீண்டும் மீண்டும் காதுகை ஒழிச்சு கொண்டிருக்குது. அந்த கண்டாவரச்சலுங்க பாட்டு வந்து சந்தோஷ் நாராயண இசையில் வந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கிற மாதிரி, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து ஒருத்தர் மீண்டு வர்ற மாதிரி தான் அந்த பாட்டோட வரிகள் அமைஞ்சிருந்தது. அதை கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்படி இருக்கேக்க என்ன தோணுதுண்டா, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தமிழன் வாழ்கிறான், மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையும் தமிழன் இருக்கிறான். ஆனால் தமிழனுக்குன்னு ஒரு நாடு இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இதெல்லாம் யோசித்து பார்க்க
ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அது ஒரு புறம் இருக்க, அடுத்த வாய்ப்பும் கில்மிசா சிறந்த வகையில் அதை பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் அவங்க முன்னேறி போகணும் என்று இறைவனையும் கேட்டுக்கொண்டு அடுத்த வாய்ப்பு கட்டாயம் அசானிக்கும் அடுத்த வாய்ப்பு கிடைக்கணும், அடுத்த வாய்ப்புலையும் அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்ன்றதையும் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தான் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. தொடர்ந்து அசானி கில்மிசா சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்க்க வேண்டிய ஆக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. மற்றொரு காணொளியாக சந்திக்கிறேன். வணக்கம்.